ரூ. 10 பொரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். தட்டு தட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தோடய நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா வெந்துடும். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இதோட 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துருக்கேன். அதில் 2 கப்புலேருந்து 3 கப் அளவு கூட நீங்கள் பொரிய தண்ணீரில் நல்லா ஒரு முறை அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தண்ணீரில் பொரிய அலசி எடுத்திங்கன்னா அதில் இருக்க உப்பு பூரா போயிடுங்க. அதனால தான் அலசி எடுத்து பிழிஞ்சி ஊற வச்சிடாமல் உடனே எடுத்து இது மாதிரி மசாலாவோடு கலந்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து கொடுத்து பாருங்கள். தட்டு தட்டாக சாப்பிடுவாங்க. வண்டிக்கடை சுவையில் மசாலா பொரி ரெடி. சூப்பராக இருக்கும்.